அனைவருக்கும் வணக்கம். கிளேலேம்ப் அகாடமிலிருந்து நான் சதீஷ்குமார். பர்சன்டேஜ் பார்த்துட்டு இருந்தோம், சதவீதம் பார்த்துட்டு இருந்தோம். இதில் தேர்ட் பார்ட் இது. இல்லை, இது வந்து புக்கில் 7th 8th கொடுத்துருக்கிற சம்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். 7th 8th படிக்கிற பசங்க அப்படிங்கும்பொழுது அந்த சென்டென்ஸில் கொடுத்து வார்த்தைகளில் கொடுத்து அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. சில டைம் நான் பார்க்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்மும் பார்த்தீங்கன்னா 2 லைன் வர மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் போட்டுடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. குரல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை. இப்போ என்ன விலை? அந்த ஒரு ரெயின்கோட் வாங்க போயிருக்காங்க, அந்த ரெயின்கோட்டோடைய விலை என்னன்னு நமக்கு தெரியல. இப்போ அந்த விலை தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம அந்த விலையிலிருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 25 ரூபாய் சேர்த்திருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க 20%, அந்த விலை என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம எப்பவுமே சொல்லுவோம் தெரியாத எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே விலைன்னு கொடுத்துருக்கனால என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லுவோம். விலைன்னு கொடுத்துருக்காங்கன்னா 100 ரூபாய்ன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? 100 ரூபாய் வச்சு அவங்க எவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. சரிங்களா? 25 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. தள்ளுபடி எவ்வளவு? 20%. சரிங்களா? தள்ளுபடி எவ்வளவு? 20%. அப்போ 100 ரூபாய் 25 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. அப்போ 20% தள்ளுபடி அப்படின்னா இதுல ஒண்ணுமே இல்லை. இதுல பாருங்க, இதை 20%, 100 20% பிரிச்சா என்ன வரும்? 5 20 வருமா? அப்ப 5 எவ்வளவு சேமிச்சிருக்காங்க? 25. அப்ப 5 × 25 போட்டா வந்துருமா? 5 25 5 2 5 10. 5 25 5 மீதி 2 10 125. பார்த்தனே தெரியுதா? தெரியாத விலையை நம்ம என்ன வச்சுக்கோம்? 100 ரூபாய்ன்னு வச்சுக்குவோம். அப்போ 100 ரூபாய்ன்னு வச்சுட்டு அவங்க எவ்வளவு மிச்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சேமிச்சிருக்காங்க அப்படின்னா 25. அப்போ நமக்கு இங்கே என்ன பர்சன்ட் கொடுத்துருக்காங்க? 20% கொடுத்துருக்காங்களா? அப்போ 20% கொடுக்கும்பொழுது தெரியாத விலை, இந்த விலை 100. அப்போ 100 ரூபாயில எத்தனை 20% இருக்கும்? சரிங்களா? 4 5 20 இருக்குமா? அப்போ அது 5. அப்போ அந்த இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதே எப்படி போடலாம் அப்படின்னா, முன்னாடி பார்த்தா தான் 20%. சரிங்களா? என்ன விலைன்னு தெரியாது. அப்ப இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? பர்சன்டேஜ்னா என்ன போடணும்? கீழே 100 போடணுமா? ஃபர்ஸ்ட் 2 பார்ட் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது தெரியாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டை பார்த்துட்டு வாங்க. பார்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே புரியும். சரிங்களா? அப்ப இன்ட்டு எவ்வளவு மிச்சமாகுது? 25. நமக்கு என்ன வேணும்? அந்த அசல் விலை தான் வேணும். சரிங்களா? நமக்கு என்ன வேணும்? அசல் விலை தான் வேணும். அப்ப இதை அப்படியே அந்த பக்கம் சைடு கொண்டு போயிருங்க. x = 25 × 100/20 ஆயிருமா? அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஒரு 2 I2. அப்ப 5 × 25. 5 × 25 என்னது? 125. அதான் இங்க பார்த்தோம்ல. புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கோம்னு? பாருங்க, எப்பவுமே செம்ம எழுதி வச்சுக்கோங்க. செம்ம எழுதி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு பென்சில் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு டைம் பென்சில் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுட்டு நல்லா பார்த்து அதை அப்படியே ரஃப் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி நீங்க என்ன பண்ணுங்க? போட்டு பார்த்து. சரிங்களா? இல்லை அப்படின்னா ஒரு நோட்ல போட்டு வச்சுட்டு நீங்க ஒரு பேப்பர் எடுத்தீங்க, சம்ம அதுவே இருக்கட்டும், நீங்க நோட் பண்ணதை பார்க்காம அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே வாங்க. அப்பதான் ஒரு இது ரொம்ப ஈஸியான சம் தான். நீங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்துருந்தோம். அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, 20% பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னாவே பர்சன்டேஜ் பின்னமா மாற்ற சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். பர்சன்டேஜ் பின்னமா இருக்கிறது பர்சன்டேஜ் மாத்துறதும், பர்சன்டேஜ் இருக்கிறது பின்னமா மாத்துறது என்னன்னு பார்த்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 20% கொடுத்தோம்னாலே நம்ம 100 போட்டுக்கோம். கீழே என்ன போட்டுக்கோம்? 100 போட்டுக்கோம். அதாவது 20% என்னது? தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 சேமித்தார். அப்ப அந்த ஒரிஜினல் விலைக்கு தெரியாது. அதைத்தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இன்ட்டு எக்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். எப்படின்னா, ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூடைய பர்சன்டேஜ் கூட இன்ட்டு பண்ணோம்னா அந்த மொத்த வேல்யூ வந்துடும் அப்படின்னு. அப்போ தெரியாத வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அது எவ்வளவு மிச்சம் பண்றாங்க? 25. நமக்கு இந்த எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் இப்படியே வச்சுக்கிட்டு 25 இன்ட்டு இங்க இருக்கிற 20/100 அந்த பக்கம் போனா 100/20 ஆயிரும். 100/20. சரிங்களா? 0 0 ஒரு 2 I2. இங்கேயே கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5 1ன்னு வரும். என்ன? 1/5 இன்ட்டு x = 25ன்னு வரும்.
சரிங்களா? அப்படி இது அப்படி அந்த பக்கம் போகும்போது என்ன இது எக்ஸ் 25 இன்ட்டு 5/1 வரும். 1 போட்டாலும் போடலினாலும் ஒன்று தான். நான் தான் சொன்னாலும் ஒவ்வொரு நம்பருக்கு என்ன இருக்கு, 1 இருக்கு. இப்போ 25 இன்ட்டு 100, சரி 25 இன்ட்டு 5 125/1 தான் வரும். எந்த ஒரு நம்பர் கீழே 1 இருக்கு. அப்போ 125 என்னது ஆன்சர். சரிங்களா? அடுத்து இது அதே சேம் மெத்தட், இதே மெத்தட் மாதிரி தான். இங்க பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். 26% தாமிரத்தை கொண்டுள்ளது பாருங்க. ஒரு உலோக கலவை, ஒரு மிக்சர் இருக்கு. சரிங்களா? ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. சரிங்களா? கெமிக்கல் மிக்சர் இருக்கு. ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரம் பெற எந்த அளவு உலோக கலவை வேணும்? அப்போ ஒரு உலோக கலவையில ஒரு உலோக கலவை இருக்கு, அதுல 26% தாமிரம் இருக்கு. அதே 260 கிராம் தாமிரம் பெற எவ்வளவு உலோக கலவை வேணும் அப்படின்னு. இப்ப இது பார்த்தாலே நமக்கு பாருங்க என்னன்னா 26, அது எவ்வளவு 260 கிராம் இருக்கணும் அப்படின்னா 26/100 இன்ட்டு எக்ஸ் 260 தானே நம்மள சொல்லி இருக்கிறது. ஒரு உலோக கலவை 26% தாமிரம் கொண்டு, அப்ப அந்த எவ்வளவு உலோக கலவைன்னு சொல்லல. சரிங்களா? 26% தாமிரம் இருக்கு, அதுல 260 கிராம் தாமிரம் இருக்கணும் அப்படின்னா அந்த உலோக கலவை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 26% அந்த கலவை, இப்ப 260 கிராம் இருக்கும். 260 கிராம் தாமிரம் இருக்குன்னா அந்த உலோக கலவை எவ்வளவா இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. புரியுதானு சொல்றேன்னு? இவ்வளவு தாமிரம் வேணும் அப்படின்னா அந்த கலவை எவ்வளவு வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இப்படி போட்டா போதும். சரிங்களா? இப்ப அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க x = 260 இன்ட்டு 100/26 ஆயிருமா? இது ஒரு 26, இங்க என்ன ஆகும் 10 26. அப்ப எவ்வளவு 1000 கிராம். அப்போ 1000 கிராம் இருந்ததுன்னா தான் அதுல 260 கிராம் என்ன இருக்கும், தாமிரம் இருக்கும். கிராம்ல கேட்டிருந்தா கிராம்ல போடணும், கிலோவில் கேட்டிருந்தா 1000 கிலோகிராம் ஈக்குவல் என்னது, ஒரு கிலோ. சரிங்களா? புரியுது எப்படி போட்டோம்னு? அவன் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பார்த்துக்குங்க. ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. ஒரு உலோக கலவை 26% தாமிரம் இருக்கு, அதோட வச்சுக்க. 260 கிராம் தாமிரம் பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது? அப்ப 26% அப்படின்னா 26/100 இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டோம்னா இந்த கலவை, அதாவது உலோக கலவைன்னு சொல்லியிருக்காங்க, அந்த கலவை கிடைக்கும். ஈக்குவல் டு எவ்வளவு நமக்கு வேணும், 260 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கலவையில 260 கிடைக்கும் அப்படின்னு இந்த கலவையை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கலவை எவ்வளவு நமக்கு தெரியாது. அப்ப என்னது 260 ஈக்குவல் டு 260 இன்ட்டு 100/26 எக்ஸ் இந்த பக்கமே வச்சுக்கிட்டோம்னா அப்படியே கேன்சல் பண்ணோம்னா 10. சரிங்களா? இப்போ 10 அப்படிங்கும்போது 100 1000. புரியுதுங்களா? நீங்க இதை இப்படியே அடிக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. சரிங்களா? 2ஆல கூட அடிக்கலாம். 2ஆல் அடிச்சு மறுபடியும் கூட என்ன பண்ணலாம், போடலாம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. இது பாருங்க ஒரு பெரிய அப்படியே என்னமோ ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. பாருங்க, 1 பங்கு உளுந்து மாவுடன் நிறுத்திங்க. 1 பங்கு உளுந்து மாவு, 4 பங்கு அரிசி கலந்த மாவு, அப்ப 4 பங்கு அரிசி மாவு. குழல் என்பவரின் தாயார், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இல்ல, இங்கிருந்தா வேலையை மாவிலிருந்து மூலப்பொருட்களையும் சதையிடும். அவங்க தோசை தயாரிக்கிட்டு எதையோ தயாரிக்கிறோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1 பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி மாவு கலந்துருக்கு. அப்போ அதெல்லாம் ஒரு மிக்சர், அந்த கலவை தான். இங்க எப்படி ஒரு கலவை வந்ததோ அதே கலவை தான். உளுந்து மாவும் அரிசி மாவும் கலந்தா ஒரு மாவு. சரிங்களா? அந்த மாவு கலந்துருக்காங்க பார்த்தீங்களா, 1 பங்கு 4 பங்கு, இதனுடைய சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 1 4 கலந்தோம்னா எத்தனை பங்கு ஆயிரும், 5 பங்கு ஆயிருமா? அப்ப டோட்டல் எத்தனை, 5. இது முன்னாடி நாம் பார்த்திருக்கோம். எப்படின்னா என்ன கொஸ்டின், என்ன டோட்டல் இன்ட்டு 100 ஃபர்ஸ்ட் 2 பாட்டில பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா பாருங்க. சரிங்களா? இப்படி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, அது மேல எவ்வளவு டோட்டல், இதெல்லாம் ஏன் அப்ப அந்த மெத்தட்ல போடல அப்படின்னா நமக்கு டோட்டலே தெரியாது. ஆனா இங்க டோட்டல் தெரியுது. 1 பங்கு 4 பங்கு ரெண்டையும் கலந்தோம்னா 5 பங்கு. அப்ப அவன் கேட்கறது ஃபர்ஸ்ட் வந்து 1 கேட்கறான். அப்ப 1 பங்கு, ஏன்னா 1 பங்கு 4 பங்கு தானே கேட்கறான். அந்த மாவில் இருக்கும் மூலப்பொருட்களின் சதவீதம் தானே கேட்கறான்.
அப்போ ஃபர்ஸ்ட் மூலப்பொருள், அப்போ ஒரு பங்கு டோட்டல் எவ்வளவு 5 இன்ட்டு 100. அடுத்து இரண்டாவது பங்கு என்ன 4, டோட்டல் எவ்வளவு 5 இன்ட்டு 100 என்ன, இதுதான் சதவீதம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பார்த்தாலே தெரிஞ்சிருப்பா, ஒரு பங்கு 4 பங்கு, அப்போ மொத்தம் 5 பங்கு அப்படின்னா ஒரு பங்கு இருக்கிறது எவ்வளவு இருக்கும் 20 இருக்குமா? ஒரு 100 இருக்கு அப்படின்னா 100ல 5 பங்கு பிரிக்கும் பொழுது ஒரு 5 20. அப்போ ஒரு பங்குன்னு எவ்வளவு வரும் 20 வரும். 4 பங்குன்னு எவ்வளவு வரும் 80 வரும். பார்த்தாலே போட்டுடலாம், ஒரு பங்குல 20, 4 பங்குல 80. இதை ஆட் பண்ணோம்னா 100% கிடைச்சிடும். அதை எப்படி போடுறாங்க அப்படின்னா ஒரு 5 25 100, அப்போ 20%. ஒரு 5 இங்க பாத்தீங்கன்னா 25, அப்ப 20 4 80. புரியுதுங்களா இந்த சம் எப்படி போட்டோம் அப்படின்னு? அதாவது இந்த பாத்தீங்க, இந்த சம்மா லிஸ்ட் போடுறேன். இங்க பாருங்க என்ன அப்படின்னா ஒரு பங்கு 4 பங்கு, அப்ப மொத்த பங்கு எவ்வளவு 5, மொத்த பங்கு 5. கலந்த மாவில் குழல் என்பவர் தோசை தயாரிக்கிறார். மாவில் இருக்கும் மூலப்பொருட்களின் சதவீதம். அப்ப இது ஒரு மூலப்பொருள், இது ஒரு மூலப்பொருள். உளுந்துங்கிறது ஒரு மூலப்பொருள், அரிசிங்கிறது ஒரு மூலப்பொருள். அப்போ உளுந்து அதான் கேட்கறேன், உளுந்தினுடைய சதவீதம் தான் கேட்கறேன், மூலப்பொருள் சதவீதம். அப்ப இதை போட்டோம்னா ஒரு 5 இங்க 25 100, அப்ப 20 இன்ட்டு 1 20, அப்ப 20%. அடுத்தது 4/5, ஏன்னா அடுத்த மூலப்பொருள் 4, அப்போ கொஸ்டின் டோட்டல் இன்ட்டு 100. சரிங்களா? அப்போ ஒரு 5 25 20 4 80. சரிங்களா? அப்ப 80%. அப்ப டோட்டல் பண்ண என்ன ஆயிரும் 100% ஆயிருமா? சரிங்களா? புரிஞ்சுதான் இந்த சம்மை? பார்த்தா கொஸ்டின் தான் வந்து 2 லைன் கொடுத்துருப்பான், ஆனா ஈஸியா போட்டுடலாம். இது வந்து எப்படின்னா 7வது 8வது படிக்கிற பசங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே இவ்வளவு இதாக கொடுத்துருக்கேன். நமக்கு பார்க்கும்பொழுது தெரியாது, ஒரு டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் போடும்போது ஈஸியா போட்டுருக்கோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர். எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியும் சதவீதமாக காண்க. சரிங்களா? ஒரு வீட்டை கிளீன் பண்றாங்க, 3 பேர் இருந்திருக்காங்க, அதனால தானே 1:2:3 பிரிச்சுக்கிட்டாங்க. அப்ப மொத்தமா எத்தனை பங்கு இருந்திருக்கும் 1 2 3. அப்ப இதை ஆட் பண்ணுங்க 6 ஆயிருமா? அப்ப டோட்டல் என்ன 6. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதே மாதிரிதான், பெரிய இதெல்லாம் கிடையாது. இது ஒவ்வொன்றுக்கும் சதவீதம் ஆகும். ஒரு பங்குனா எத்தனை சதவீதம், 2னா எத்தனை சதவீதம், 3னா எத்தனை சதவீதம். சரிங்களா? அப்ப அந்த இதுதான் என்னது கொஸ்டின் டோட்டல் இன்ட்டு 100 இதுதான். சரிங்களா? அப்ப கொஸ்டின் என்ன ஒவ்வொரு பகுதியும் சதவீதம். அப்ப ஃபர்ஸ்ட் 1க்கு சதவீதம் தான், அப்போ 1/6 டோட்டல் இன்ட்டு 100. இது ஃபர்ஸ்ட்னு இருக்கு. சரிங்களா? ஒரு பகுதி. அடுத்து ரெண்டாவது 2/6 இன்ட்டு 100, இது ரெண்டாவது. அடுத்தது 3/6 இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ பாருங்க, ரெண்டாவது அடிக்கலாமா? 3 2 6, இங்க 50. இங்க வேற ஏதாவது அடிக்க முடியாது. அப்ப இது பாத்தீங்கன்னா இங்க அடிக்கலாம் 3, அவ்வளவுதான். வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இது 2 3 6, 1 3 3, 1 2 2, 52. அப்ப இது 50/3%. இது 100/3%. இது 50%. இதே போட வேண்டியது, இவ்வளவுதான் சதவீதம் கண்டுபிடிக்கிறது. புரியுதுங்களா? மொத்தம் எத்தனை பார்ட்டுன்னு தெரிஞ்சிருது 6. அப்போ ஒரு பகுதி எவ்வளவு, அதே மாதிரி 2 பகுதி எவ்வளவு, அடுத்தது 3 பகுதி எவ்வளவு, அவ்வளவு. அதை போட்டா வேலை முடிஞ்சது. சரிங்களா? மொத்தம் டோட்டல் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறோம். டோட்டல் வந்து 6. அப்ப கொஸ்டின் ஒவ்வொரு பகுதியும் சதவீதமாக காணவும். அப்ப முதல் பகுதி இன்ட்டு 100. அப்ப இதை அப்படியே போட்டோம்னா 52 100, 3 2 6, 50 இன்ட்டு 1 50/3. நீங்க இந்த மாதிரி பின்னமாவும் போடலாம், கலப்பு பின்னமாவும் போடலாம். சரிங்களா? அது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா அந்த மாதிரி சதவீதம். அடுத்தது
2 2/6 இன்ட்டு 100. சரிங்களா? 3 2 6 50. இப்படி வேணாலும் அடிக்கலாம், இங்கேயும் அடிக்கலாம். சரிங்களா? அப்ப 100/3%. சரிங்களா? அடுத்தது 3 இன்ட்டு 100. ஏன் இப்படி போடுறேன்னு தெரியுதுல்லைங்க? இங்க வந்து 1, அதாவது கொஸ்டின் டோட்டல். அப்போ ஒவ்வொரு சதவீதமும் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் தான் கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 1 கொஸ்டின், ரெண்டாவது 2 கொஸ்டின், 3வது கொஸ்டின். சரிங்களா? இதை கேன்சல் பண்ணா 3 2 6, இங்க 50. சரிங்களா? 3 2 6 50. அப்ப 50 இன்ட்டு 3 150. அப்படித்தானே? 3/6 கரெக்டு தானப்பா? 3/6 3 2 6 இல்லை அப்படின்னு இப்படி கூட அடிச்சுக்கலாம். 3 6 இன்ட்டு 100. 1 3 3 2 3 6 1 2 52. சரிங்களா? 150 போட்டால் மறுபடியும் திருப்பி 3 அடிக்கும்போது 50 வந்துடும். சரிங்களா? அப்ப 2 3 6 1 3 3 மறுபடியும் அடிச்சா 50. அப்ப இது வந்து 50%. புரிஞ்சுதுங்களா? இதுவும் அதே மாதிரிதான். ஆடி தள்ளுபடி கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் யோசிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா இல்லை. ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90. அப்போ மொத்த விலையானவே இங்க மொத்தம் டோட்டல் வச்சுக்கலாம், இல்லைன்னா மொத்தம் வச்சுக்கலாம். மொத்தம். சரிங்களா? சட்டையின் விலை 90. 90லிருந்து 50 குறைந்தது குறைவின் சதவீதம். அப்ப 90 ரூபாயிலிருந்து எவ்வளவு ஆயிடுச்சு? 50 ரூபாய் ஆச்சு. அப்ப 90 50 போயிடுச்சு அப்படின்னா 40 ரூபாயா? அப்ப குறைவின் சதவீதம் 40. அப்ப 40%ம்னா 100. 40% இங்க என்னது? மொத்தம் டோட்டல் எவ்வளவு? 90. புரியுதுங்களா? இன்ட்டு 100. புரியுதுங்களா? அப்ப ஒரு 0 ஒரு 0, மீதி எதுவும் அடிக்க முடியாது. அப்ப 400/9%. சிம்பிள். பார்க்கும்போது அப்படித்தான் தெரியும். ஆடி தள்ளுபடியின் போது ஒரு சட்டையின் விலை, அப்ப மொத்த விலை அதுல இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குது? 50 ரூபா குறைஞ்சிருக்குது. அப்ப குறைவின் சதவீதம் எவ்வளவு குறைவு? 90 50 மைனஸ் பண்ண தெரிஞ்சிருமா? 40. அப்ப இதுதான் கொஸ்டின். குறைவின் சதவீதம் தானே? அப்ப அதுதான் கொஸ்டின். அப்ப குறைவு எவ்வளவு? 40. மொத்தம் எவ்வளவு? 90 இன்ட்டு 100 போட்டோம்னா இது எல்லாமே சிம்பிளான சம்பளம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, செகண்ட் பார்ட் பாருங்க, அப்புறம் தேர்ட் பார்ட் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்பொழுது பர்சன்டேஜ் ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அது 1% எப்படி கண்டுபிடிக்கிறது, 2% எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது வரும்போது பேசிக்கான சம்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா செகண்ட் சம்ல பார்த்துருக்கோம், செகண்ட் பார்ட்ல பார்த்துருக்கோம். சரிங்களா? அதை வச்சு இப்போ இந்த சம் போட்டிருக்கு. இதெல்லாம் எங்க இருக்குன்னா 7th ஸ்கூல் புக்ல இருக்கு. சரிங்களா? ஈஸியான சம் தான். ஆனால் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து என்னது சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் இந்த சம் எடுத்து வரோம். அடுத்த சம் வரும்பொழுது, அடுத்த பார்ட் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்குவோம். சரிங்களா? இன்னும் 2 3 பார்ட் போச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் முடிஞ்சிடும். சரிங்களா? கன்யூஸாக பார்த்துட்டே வாங்க. நம்ம பிளேலிஸ்ட்ல எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காம பார்த்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மேக்ஸ் வரும். இல்லை மேக்ஸ் எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க, தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு தமிழ் வீடியோ இருக்கு அதை பார்க்கலாம், சயின்ஸ் வீடியோ இருக்கு அதை பார்க்கலாம். சரிங்களா? எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படிங்கிறீங்களே கம்பல்சரி என்ன பண்ணணும், ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நாமளும் என்ன பண்ணிடுவோங்க, அது தப்பு பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.